இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு பூஜைக்கு வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா ஏதாவது ஸ்வீட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ல? மோத்திச்சூர் லட்டு குடுக்கலாம்டா. எதுக்கு பாட்டி? அது உங்களுக்கு பிடிக்குங்கிறதுனாலயா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ என்ன சொல்ற அரவிந்தா? ஆமாங்க, அதெல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுங்க. ஆர்டர்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டாத்த? பின்ன ஆர்டர் பண்ணி கொடுக்கறத விட அன்போட நம்மளே செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ல அத்தை. அன்போடு சமைக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அவ்வளவு பொறுமை இங்க யார்கிட்ட இருக்கு? அதான் நான் இருக்கனே அத்தை. அஞ்சோ பத்தோனா பண்ணலாம். ஆனா எல்லாருக்கும் கொடுக்கற அளவுக்கு உன்னால பண்ண முடியுமா? செய்யணும் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சிருவேன். நீ ஆசாசியா பண்றேன்னு சொன்னாலும் என்னால அதை என்கரேஜ் பண்ண முடியாது. ஏன் சொல்றேன்னா, நீ செய்யறதுல ஏதாவது குறை ஏற்பட்டுச்சுன்னா இந்த குடும்ப கௌரவமே போயிடும். அந்த கௌரவம் குறையாம அதுக்கு எந்த கலங்கமும் வராம நான் பாத்துக்கிறேன். என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க எல்லாரும் கவலைப்படாம இருங்க. எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற அரவிந்தா? அதான் அவ்வளவு நம்பிக்கையோட சொல்றான்ல, நம்பி கொடுத்து பாப்போம். நான் எதையும் அவ்வளவு சுலபமா நம்ப மாட்டேன். இந்த தடவை நான் உன்னை முழுசா நம்புறேன். என் நம்பிக்கையை காப்பாத்தாம விட்டுறாத. அண்ணி, பெரியம்மா கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. லட்டுவை செஞ்சு அடிக்கிடுங்க. லக்ஷ்மி, லட்டுல சக்கரை அதிகமா போடு. அதான் ஆல்ரெடி உங்க பாடியிலேயே சக்கரை ஃபேக்டரி இருக்குல்ல பாட்டி. இன்னும் சக்கரை வேணுமா? என் மானத்தை வாங்கறதுக்கே பக்கத்துல இருக்கு. பாட்டி கிட்ட என்னடா உன் குறும்புத்தனம்? இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன்னை நான் பாத்துக்கிறேன். வாடா வாடா. பாட்டி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? மறுபடியும் அக்கா விஷயத்துல ஏதாவது கோளாறு பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கியோ? கல்யாணத்துல நீ பண்ண காரியத்துக்கு அக்கா வேணா சும்மா இருந்திருக்கலாம். ராம நவமியில ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணிருந்தனா இப்பவே மறந்துற. எதுக்குன்னா, நான் அக்கா மாதிரி சும்மாலாம் இருக்க மாட்டேன். விவேக்க காதல்ல விழ வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அவசரப்படாம எல்லார்கிட்டையும் நல்லபடியா நடந்துக்கமா. ஜானவி, நான் லக்ஷ்மி விஷயத்துல ஏன் அப்படியெல்லாம் பண்ண போறேன்? நான் மித்ராவை மிஸ் பண்ணதுனால கல்யாணத்துல நான் அப்படி பண்ணணும்னு நினைச்சேன். அதை ஒத்துக்கிறேன். ஆனா இப்பதான் மித்ராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் ஏன் அப்படி பண்ண போறேன்? அதுவும் இல்லாம நான் இப்ப முழுசா மாறிட்டேன் ஜான்வி. அவ உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அக்கா தானே. மித்ரா உனக்கு மட்டுமா மாமா? எனக்கும் மாமா தானே. அக்கா மாமாங்கிறவங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க விஷயத்துல நான் ஏன் அப்படி எல்லாம் பண்ண போறேன்? நான் எதுவும் பண்ண மாட்டேன். பண்ணாம இருக்கிறது உனக்கு நல்லது. அதையும் மீறி ஏதாவது பண்ண என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. வாட்ஸ் ராங் வித் யூ? நத்திங். பார்த்தா இக்னோர் பண்ற, சிரிச்சா இரிட்டேட் ஆகுற, கூப்பிட்டா இர்ரெஸ்பான்சிபிளா கிளம்பி போற. என்னாச்சு உனக்கு? அந்த வார்த்தைய நான் கேட்கணும். என்ன சொல்ற? நீ ரொம்பவே மாறிட்ட மித்ரா. மனிஷா, மனிஷா நில்லு.
மனிஷா, don't irritate me. Let me know what happened. நான் என்ன மாறிட்டேன்? மெசேஜ்க்கு ரிப்ளை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு மாறிட்டேன். What? இதுக்கு முன்னாடிலாம் என் மெசேஜ்க்கு செகண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணுவேன். ஆனா இப்போ மினிட்ஸ் 1 hour கடந்தாலும் ரிப்ளை வர மாட்டேங்குது. அப்போ நீ மாறிட்டேன்னு தானே அர்த்தம்? ரிப்ளை வரலனா இவ்ளோ ரெடிகுலஸா பிஹேவ் பண்ணுவியா? ஐ லவ் யூ நான் மெசேஜ் அனுப்புனா ஐ லவ் யூ டூ அனுப்புறதுக்கு உனக்கு ஈகோ இருக்குதா? ஸ்டாப் இட் மனிஷா. சென்ஸோட பேசு, இப்படி சில்லியா பேசாத. எனக்கெல்லாம் புரியுது மித்ரா. ஏன் மேல ஆசை குறைஞ்சு லக்ஷ்மி மேல கவனம் அதிகமாயிட்டே போதுல. நம்மள பத்தி பேசு, நடுவுல லக்ஷ்மி பத்தி எல்லாம் பேசாத. அவள நான் எதுவும் சொல்லக்கூடாதா? அவ உனக்கு அவ்வளவு முக்கியமாயிட்டாளா? சொல்லு மித்ரா. ஆமா 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 ஆமா. லக்ஷ்மி தான் எனக்கு முக்கியமாயிட்டா. உன்னை விட எனக்கு முக்கியமாயிட்டா. உன்னை விட எனக்கு முக்கியமாயிட்டா. உன்னை விட எனக்கு முக்கியமாயிட்டா. உன்னை விட எனக்கு முக்கியமாயிட்டா. இன்ஃபேக்ட் என்னை விட அவ தான் எனக்கு முக்கியமா இருக்கா. Are you happy now? Are you happy now? Are you happy now? Are you happy now? நீ இருக்க வேண்டிய பிளேஸ்ல லக்ஷ்மி இருக்கா. நீ பண்ண வேண்டியதெல்லாம் அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை ஒதுக்கி விட முடியாம, நெருங்க விட முடியாம நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அன்னைக்கு அவ கழுத்துல தாலி கட்ட சொன்ன, ஆனா இன்னைக்கு அந்த தாலியில இருந்து வர ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு ஆயுதம் மாதிரி என் இதயத்துக்குள்ள பாயுதுன்னு உனக்கு தெரியுமா? லக்ஷ்மி அன்பா பார்த்த என்னால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. பாசமா என்கிட்ட பேசினா என்னால பதில் சொல்ல முடியல. புத்தி சரியில்லாம இருந்தா ஒருத்தர்கிட்ட பேசாம இருக்கலாம். ஒழுக்கமான ஒரு பொண்ண கண்டுக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம்.